உலகநாயகன் கமல்ஹாசன், இந்தியாவின் பெருமிதம் அமிதாப் பச்சன், பாகுபலி ஹீரோ பிரபாஸ், எவர்கிரீன் ஹீரோயின் தீபிகா படுகோன்லாம் சேர்ந்து ஒரு மித்தாலஜி கம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ல நடிச்சா அந்த படத்தை எப்படி பார்க்காம இருக்க முடியும்? என்னா மாதிரி ஒரு காம்பினேஷன். இவங்கலாம் போதாதுன்னு படத்துல திஷா பட்டானி, சோபனா, அப்புறம் இந்தியா முழுக்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் யாரெல்லாம் மிக பிரபலமான நட்சத்திரங்களோ அவங்கெல்லாம் படத்துல ஒவ்வொருத்தரா வந்துட்டே வந்துட்டே இருக்காங்க. இது நிஜமாவே நம்ம எதிர்பார்க்காத ட்ரெய்லர்ல இந்த டீம் நமக்கு காட்டாத ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் பேக்கேஜிங்கா தான் இருக்கு. ஆனா, இவ்ளோ உச்ச நட்சத்திரங்கள தன்னோட படத்துல கொண்டு வந்த இயக்குனர் நாக் அஸ்வின், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தோட ரசிகர்களையும் திருப்திப்படுத்துற மாரி நியாயமான ஸ்பேஸ அவங்களுக்கு குடுத்திருக்காரா? இல்ல இது சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தானா? வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கல்கி 2898 திரைப்படத்திற்கான விமர்சனம். பேன் இண்டியன் எபிக் டிஸ்டோபியன் சயன்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ஃபில்ம். கேட்கறதுக்கே ஒரு மாரி பிரம்மாண்ட ஃபீல குடுக்குதா? படம் அது உங்களுக்கு உத்தரவாதமா ஒரு படி மேலேயே இல்ல, சில படி மேலேயே குடுத்துடுது. சரி, முதல்ல கதை என்னன்னு பெருசா ஸ்பாயிலர் எதுவும் இல்லாம கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? 2898 ADல இந்த பூமி வாழ தகுதி இல்லாத இடமா மாறிடுது. கங்கையோட கடைசி சொட்டு தண்ணி வரைக்கும் வத்தி போயிடுது. ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு பிறகு இந்த உலகத்துல மக்கள் மிச்சம் இருக்கிற கடைசி இடமா காசி நகரம் இருக்கு. அங்க தண்ணி இல்லாம உணவு பற்றாக்குறையால மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா இவங்கள பத்திலாம் கவலைப்படாத ஒரு சுப்ரீம் பவரா சொர்க்க பூமி மாரி இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ள தன்னோட பவரை இன்னும் இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சியில தீவிரமா இருக்காரு யாஷ்கின். இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் சார். தண்ணிக்கும் உணவுக்கும் போராடுற மக்கள் அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள எப்படியாவது போயிட்டா நல்லபடியா வாழலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா 1 மில்லியன் யூனிட்ஸ் குடுக்காம காம்ப்ளெக்ஸோட கதவு தொறக்காது. யூனிட்ஸ்ங்கிறது அவங்க ஊரு காசு. மத்தபடி இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள யாரும் சுலபமாவும் நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா படு உயரத்துல அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்ட பிரமிட் மாரி நகரத்துக்கு மேல அது மிதந்துகிட்டு இருக்கு. கதையோட ஆதி ஆரம்பம் மகாபாரதத்துல குருஷேத்திர போரோட முடிவுல இருந்து தொடங்குது. யுத்த பூமியில துரோணாச்சாரியோட மகன் அஸ்வத்தாமா கிருஷ்ணர் கிட்ட தோத்துட்டு தான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தம் கேட்கிறாரு. அது கிருஷ்ணர் கலியுகத்துல கலி அழிக்கிறதுக்காக நான் அவதாரம் எடுப்பேன். அப்போ என்னோட பிறப்பை தடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நிறைய நடக்கும். என்ன காப்பாற்றுறதுக்கான பொறுப்பை நீ ஏற்கிறப்போ உன் சாபம் தீருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அப்புறம்னா கொஞ்ச நஞ்சம் அப்புறம்லாம் இல்லை, 6000 வருஷத்துக்கு அப்புறம் கடவுளை வயிற்றுல கருவா சுமந்துக்கிட்டு காம்ப்ளெக்ஸ்ல இருந்து தப்பிக்க போராடுற தீபிகா படுகோனவை அஸ்வத்தாமா அமிதாப் பச்சன் கண்டறிஞ்சு அவங்களே அவங்க வயிற்றுல இருக்கிற கருவையும் காப்பாற்றினாரா? அஸ்வத்தாமாவோட இந்த முயற்சியை பைரவாக நடிச்சிருக்கிற பிரபாஸ் எதுக்கு கொலவெறித்தனமாக தடுக்கிறாரு? அவரோட நோக்கம் என்ன? கடைசியில் ஜெயிச்சது யாருங்கிறது தான் கதை. இவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இந்த கதையையும் அதோட உலகத்தையும் இயக்குனர் கிரியேட் பண்ணியிருக்கிற விதம் நிஜமாவே ஹாலிவுட்டுக்கு சவால் விடுற மாதிரி இருக்கு. இது 600 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் ஜேம்ஸ் கேமரான், ஸ்பீல்பர்க்கே கூட நம்ப மாட்டாங்க. அப்படி ஒரு விஷுவல் மார்வலா மிரட்டி வச்சிருக்காரு இயக்குனர் நாக் அஸ்வின். ஏற்கனவே கீர்த்தி சுரேஷை வச்சு மகாநதி படம் பண்ணவர் தான். அவர் நியூயார்க் ஃபில்ம் அகாடமியில் படித்தவர். அதனால் தனக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் காட்டி அசத்தி இருக்கார் இந்த படத்தில். படத்தோட ஃபியூச்சரிஸ்டிக் செட்ஸ்லாம் ஹைதராபாத் ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் தான் போட்டு எடுத்திருக்காங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. கற்பனையை மிஞ்சுற அளவுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸ் போட்டிருக்க அந்த செட்ஸ்லாம் ஆச்சரியத்தில் நிஜமாவே நம்மள வாய பிளக்க வச்சிடுது. அனில் ஜாதவ், சந்தோஷ் ஷெட்டி, வேலு, ரெம்பான்னு மொத்தமாக 4 கலைஞர்கள் சேர்ந்து இதுக்காக கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஷாட்லையும் அவங்களோட அர்ப்பணிப்பு மெய்சிலிருக்க வச்சிடுது. அதே மாதிரி இவங்களுக்கு போட்டியா இந்திய சினிமாவோட வேற ஒரு உச்சமாக பிரமிக்க வைக்குது படத்தோட விஎஃப்எக்ஸ் அண்ட் அனிமேஷன் கிராஃபிக்ஸ். அந்த அளவுக்கு டீடைலிங், ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. முக்கியமாக படத்தில் வர அந்த டெக்னாலஜி கேஜெட்ஸ், வண்டிங்க, கேரக்டர்ஸ் அணிகிற ஆடைகள் எல்லாமே எப்படி தான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களோன்னு வியக்கிற அளவுக்கு மிரட்டலாக இருக்குது. அதே சமயம் இதெல்லாம் எங்கேயோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கேங்கிற நினைப்பு வரதையும் தவிர்க்க முடியல. டோட்டல் ரீகால், டியூன், ஜட்மெண்ட் டே, அவதார், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், மேட்மார்க்ஸ் மாதிரியான படங்களால் டேரக்டர் ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிருக்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இன்ஸ்பிரேஷன் ஒன்று இல்லாமல் புதுசாக எதையுமே படைக்க முடியாது தான். பொதுவாக எப்பவுமே புராண கதைகளில் நிறைய மேஜிக்கலான அம்சங்கள் இருக்கும். அதே மாதிரி காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சாகசங்கள் நிறைஞ்சிருக்கும். சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இப்படிலாம் வசதி வந்துடுமாங்கிற ஒரு பெரிய பிரமிப்பை கொடுக்கும். இது எல்லாமும் சேர்ந்த ஒரு சரிவிகித அற்புத கலவையாக நம்மளை செம்மையாக அசத்துது கல்கி 2898 AD. பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோ பிரபாஸாக இருந்தாலும் அமிதாப் சார் தான் ரியல் ஹீரோவாக தெரிகிறாரு. படத்தோட ஓப்பனிங் டில் கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட உயரத்தையும் தாண்டி ரொம்ப பெருசாக வசந்து நிற்கிறாரு. அஸ்வத்தாமா 8 அடி உயரம் கொண்டவன்னு புராணம் சொல்லுது. அதை திரையில் அப்படியே பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்காங்க. அவர் பக்கத்தில் பிரபாஸ்லாம் ரொம்ப பொடிசாக தெரிகிறாரு. சிஜி டீமும் கேமராமேனும் சேர்ந்து செம்மையாக பிளான் பண்ணி அட்டகாசமாக இதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. தன்னை தாக்கிறதுக்கு ஒரு 5-6 பேரை அப்படியே தோளுக்கு மேலே தலைகீழாக நிறுத்தி நடக்கிற காட்சியில் அமிதாப் சார் வேற லெவல் கூஸ்பம்ஸை ஏற்படுத்திடுறாரு. படத்தில் அவருக்கு டைலாக்ஸ் ரொம்ப குறைவு தான். ஆனால் அவர் வர ஒவ்வொரு காட்சியிலையும் குறிப்பாக செகண்ட் ஹாஃப் முழுக்க தீபிகா படுகோனவை காப்பாற்ற போராடுற சண்டை காட்சியிலலாம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பவர்ஃபுல்லாக அவ்வளோ டெரிஃபிக்காக இருக்குது. பைரவாவாக வர பிரபாஸ் ஒரு சாகச ஹீரோவாக இருந்தாலும் அவரோட கேரக்டர் கொஞ்சம் காமிக்கலாகவே எழுதப்பட்டிருக்கு.
லீட் கேரக்டரா இருந்தாலும் படத்துல நிறைய வேற சில முக்கியமான கதாபாத்திரம் இருக்கிறதுனால, இவரோட போர்ஷனே அங்கங்க கொஞ்சம் பெரிய கேப் விட்டு தான் வந்து போகுது. ஆனா கேரக்டர் டிமாண்ட் பண்ணத நல்லா புரிஞ்சுகிட்டு அத ரொம்ப கச்சிதமாவே பண்ணியிருக்காரு. அதுவும் சண்டை காட்சிகள்ல அவரு காட்டுற அந்த ஜித்து வேலையெல்லாம் ரசிக்கிற மாரி இருக்கு. சில இடத்துல கொஞ்சம் சிரிக்கிற மாதிரியும் இருக்கு. படத்துல அவர் ஓட்டுற காரோட பேரு புஜ்ஜி. அத நீங்க கீர்த்தி சுரேஷ மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு பார்க்கணும். ஏன்னா, அந்த காருக்கு வாய்ஸ் குடுத்திருக்கிறது அவங்க தான். பிரபாஸ்க்கு ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டா இருக்கிற இந்த புஜ்ஜி, பிரபாஸ முடிஞ்ச வரைக்கும் ஓட்டுன்னு ஓட்டி பயங்கரமா கலாய்க்குது. அது பேசுற ரைமிங் டயலாக்ஸ்லாம் சில இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. சில இடங்கள்ல கொஞ்சம் டூ மச்சாவும் தெரியுது. ஆனா, இந்த வாய்ஸ் ஆக்டிங்க கீர்த்தி சுரேஷ் அட்டகாசமா பண்ணியிருக்காங்க. அத சொல்லியே ஆகணும். பிரபாஸோட இன்ட்ரோ சீன் நல்லா இருந்தாலும், அதோட நீளத்த மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு தோணுது. ஏன்னா, காமெடிங்கிற பேர்ல அநியாயத்துக்கு நம்ம பொறுமைய சோதிச்சு கொல்றாங்க. மத்தபடி பிரபாஸ் அஸ்வத்தாமாவோட மோதுற 2 சண்டை காட்சிகள்லயும் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்னால தெறிக்க விட்டுருக்காரு. படத்துல கலியுகத்தோட கலியா இருக்காரு நம்ம உலக நாயகன் கமல் சார். அவரோட அறிமுக காட்சி ரொம்ப மிரட்டலா இருக்கு. அவரோட தோற்றமும், உறுதியான கம்பீர குரல்ல அவரு பேசுற மிக சுருக்கமான அந்த வசனங்களும், அத அவர் உச்சரிக்கிற அந்த விதமும், இந்த படத்த ஆர்வமா பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாவே அமைஞ்சிடுது. படத்துல இவருக்கு பெருசா காட்சிகள் இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து கிளைமாக்ஸ்ல ஒரு சீன வைக்கிறாங்க பாருங்க. அது வேற லெவல் மேஜிக்க பண்ணிடுது. தியேட்டர்ல கைத்தட்டலும், விசிலும் பறக்குது. காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு பரிசோதனை எலி மாதிரியான வாழ்க்கைய விருப்பமில்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தீபிகா படுகோன். அவங்களுக்கு பேர் கூட இல்ல. சம் 18 ஒரு கோடு மாதிரி தான் சொல்றாங்க. ஆராய்ச்சி கூடத்துல மத்த கர்ப்பிணி பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்லாம் பார்த்து அங்கிருந்து தப்பிக்க முடியாம தவிக்கிற காட்சிகள். ஆ தான் சுமக்கிறது கடவுளோட கருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, அது வரமா, சாபமான்னு புரியாம குழம்புற காட்சிலலாம் ரொம்ப நீட்டா எந்த குறையும் இல்லாம மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. முக்கியமா பல காட்சிகள்ல கண்களாலேயே உணர்வுகள ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. இவங்கெல்லாம் தான் படத்தோட லீட் கேரக்டர்ஸ். இது தவிர படத்துல சோபனா, திஷா பட்டானி, பிரம்மானந்தா, பசுபதி, அண்ணாபென்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு. பசுபதி ரிபல் குரூப்போட ஒரு முக்கியமான தலைமை வீரரா வராரு. அவர்கிட்ட வழக்கமா நம்ம எதிர்பார்க்குற 100% யதார்த்தம் இதுல 200%ஆவே இருக்கு. அப்புறம் மத்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட ஒப்பிடுறப்போ, சோபனாவுக்கும் அண்ணாபென்னுக்கும் மட்டும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் குடுத்திருக்காங்க. சோபனா அமைதியா, உறுதியான ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற பெண்ணாவும், கடைசியில வேற ஒரு அவதாரம் எடுக்கிறப்பவும் நம்மள பெருசா கவர்ந்துடுறாங்க. அண்ணாபென் பசுபதிக்கு உதவுற ஒரு தைரியமான பெண்ணா அசத்துறாங்க. குறிப்பா சண்டை காட்சிகள்ல அவங்க பண்ற அதிவீர சாகசம்லாம் பட்டைய கிளப்புது. அப்புறம் படத்துல நம்ம கவனத்த கவர்ற இன்னொரு கேரக்டர் காம்ப்ளெக்ஸோட கமாண்டரா வர மானஸ். ரொம்ப சாஃப்ட்டான ஒரு முகத்த வச்சுக்கிட்டு நிறைய கசப்பான விஷயங்கள அனாயாசமா பண்றாரு மனுஷன். சஸ்வதா சாட்டர்ஜின்னு ஒரு பெங்காலி ஆக்டர் இந்த ரோல பண்ணியிருக்காரு. அருமையான பெர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ பொறுத்தவரைக்கும் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜ் ஸ்டோஜில் கோவிக். அப்படி ஒரு வித்தியாசமான பேரு. செர்பிய நாட்டுக்காரரு. ஏற்கனவே ஹனிமான் ஒரு டிஸ்டோபியன் வகையிலான படத்த எடுத்தவரு. அதனாலேயே இவர படத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்களோன்னு தோணுது. இந்த படத்தோட பெரிய பலமே இவர்தான்னு சொல்லணும். ஒரு கேரக்டர எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரு விஷயத்த எப்படி சர்ப்ரைசிங்கா ரிவீல் பண்ணணும், எத பளிச்சுன்னு காட்டணும், எத லோ கீ லைட்டிங்ல காட்டணும்னு இந்த படத்துல ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸே எடுத்திருக்காரு. கையெடுத்து கும்பிடலாம் போல அப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி. குறிப்பா கிருஷ்ணர படத்துல அவரு காட்டுற விதம், கடவுள நாம சுலபமா பாத்துற முடியாதுன்னு உணர்ற மாதிரி, முகத்துக்கு லைட்டிங்கே இல்லாம அது முழுசா கருப்பாக்கி காட்டுன விதமா இருக்கட்டும். அஸ்வத்தாமா தரையில மண்ண ஓங்கி மிதிக்கிறப்போ, எக்ஸ்ட்ரீம் லோ ஆங்கிள்ல அவர் ஒரு பிரம்மாண்ட அவதாரமா காட்டுன விதமா இருக்கட்டும். ஆ படத்துல ஒரு ஒவ்வொரு உலகத்தையும் ஒரு காட்சிப்படுத்தின விதமா இருக்கட்டும். எல்லாமே சினிமாட்டோகிராஃபில ஒரு புது பெஞ்ச் மார்க்காவே இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன சாம்பிள்ஸ் தான். படம் முழுக்கவே இப்படி நாம பிரமிச்சு போற மாரி ஏகப்பட்ட ஷாட்கள் நெறைய இருக்கு. படத்துக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன். உண்மைய சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பிஜிஎம் எதுவும் அவ்வளோ சிறப்பாலாம் இல்ல. அதுவும் பிரபாஸ் காமெடியா ஃபைட் பண்றப்போ போட்டிருக்க பிஜிஎம்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் முழுக்கவே தன்னோட இசையால பெரிய ராஜாங்கமே நடத்தியிருக்காரு. குறிப்பா கிளைமாக்ஸ்லலாம் மியூசிக்ல டென்ஷன் தெறிக்குது. செம கூஸ்பம்ஸா இருக்கு. மத்தபடி பாடல்கள் எதுவுமே சிறப்பா இல்ல. பாட்டோட டியூன்லாம் பாடுற மாதிரி இல்லாம படிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இந்த மாரி சயன்ஸ் ஃபிக்ஷனுக்கு பாட்டே தேவையில்ல தான். அத புரிஞ்சுகிட்டு வேணும்னே சுமாரா இந்த மாரி பண்ணிட்டாரான்னு தெரியல. படத்தொகுப்ப கோட்டகிரி வெங்கடேஸ்வர ராவ் பண்ணியிருக்காரு. 3 மணி நேரம் படம் ஓடுது. பிரபாஸோட இன்ட்ரோ சீன் எல்லாம் எந்த தைரியத்துல 20 நிமிஷம் நீளத்துக்கு அப்படியே விட்டாருன்னு தெரியல. டைரக்டரே அத ரசிச்சிருந்தாலும் சண்டை போட்டாவது அத கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அத ரசிக்க முடியல, சலிப்பாயிடுது. அதே மாரி இன்னும் சில இடங்கள்லயும் கொஞ்சம் கராரா கத்திரிய போட்டிருந்தாருன்னா, படம் இன்னும் கூட கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்திருக்கும். மத்தபடி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் டெரிஃபிக்கா வேற லெவலா அமைஞ்சதுல இவரோட ரோல் ரொம்ப முக்கியமானது. இந்த சின்ன சின்ன குறைகள் தவிர படத்துல தவிர்த்திருக்கலாமோன்னு தோன்ற வேற சில விஷயங்களும் நிறையவே இருக்கு. முக்கியமா இந்த படத்துல திஷா பட்டானி எதுக்குன்னே தெரியல. பிரபாஸுக்கு ஜோடி மாரி காட்டுறாங்க. அவங்க மூலமா பிரபாஸுக்கு நடக்கிற ஒரு காரியம் தவிர, படத்துல அவங்களுக்கு வேற எந்த வேலையுமே இல்ல. அது அவங்க மூலமா நடக்காம வேற வகையில நடக்கிற மாரியே காட்டியிருக்கலாம். அந்த அளவுக்கு எந்த இம்பாக்ட்டையும் ஏற்படுத்தாத ஒரு கேரக்டரா வந்து திடீர்னு காணாம போயிடுறாங்க. அதே மாதிரி கேமியோ அப்பியரன்ஸ்ங்கிற பேர்ல வேற சில பிரபலமான பெரிய நட்சத்திரங்களும், 2 பெரிய இயக்குனர்களும் கூட படத்துல வந்து போறாங்க.
கதைக்கு எந்த தேவையும் இல்லாம, சீரியஸா போய்க்கிட்டு இருக்க கதையில நம்ம கவனத்த சிதறடிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட பிரசன்ஸ்லாம். ஆனா, இந்த சொதப்பல்ல ஒரே ஒரு கேமியோக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. அது யாருங்கிறதையும், மத்த கேமியோஸ் யாருங்கிறதையும் படம் பார்க்குறப்போ தெரிஞ்சுக்குங்க. மத்தபடி படத்தோட கடைசி 1/2 மணி நேரம் நீங்க வாவ்! வாவ்ன்னு ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வாய பொளந்துகிட்டே இருப்பீங்க. அப்படி சில சம்பவங்கள பண்ணி நம்மள பரபரப்போட உச்சத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. முக்கியமா படத்த முடிச்ச விதம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. குறிப்பா 2வது பாகத்துக்கான லீட குடுக்குறப்போ, தியேட்டர்ல விசிலும், கைத்தட்டலும் அடங்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும், இது இந்திய சினிமாவ வேற லெவல்ல கௌரவப்படுத்துற ஒரு விஷுவல் மாஸ்டர் பீஸ்ன்னே சொல்லலாம். ஆஸ்கருக்கு போனா கண்டிப்பா 4, 5 அவார்டுகள் ஆள்றதுக்கான எல்லா தகுதியும், தரமும் செம்மையா இருக்கு. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. பக்கா தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் 3Dல வெளியாகியிருக்கு. அதனால ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் உள்ள தியேட்டர்ல டிக்கெட்ட புக் பண்ணி குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத விட ரொம்ப முக்கியமா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல்ங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.